வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டிலே டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒயிட் சுகர் ரெண்டுமே சேர்க்கலை. இந்த மாதிரி 5 தக்காளி எடுத்துக்கலாம். சுமாராக 1/2 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 கப் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வரைக்கும் வேக விட்டுடலாம். தக்காளி பீட்ரூட் ஆறின அப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். ஒரு கடாயில் இந்த சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த அப்புறம் 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் பொடிச்ச வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். சாஸ் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் சாஸ் கெட்டியாகிடும். நல்லா ஆறுன அப்புறம் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.